வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம குக்வித் வரனால ஒரு ஆரோக்கியமான சுவையான வல்லாரைக்கீரை சட்னியும் கவுனி அரிசி இட்லியும் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அந்த உளுந்தம்பருப்பு எண்ணெயில் நல்லா வறுபடட்டுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி துண்டு எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாவை எண்ணெயில் சேர்க்கும்போது அவ்வளோவா காரம் இருக்காது. அதனால் ஒரு 6-7 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் தாங்க இந்த சட்னிக்கு சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தை தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ வல்லாரைக்கீரையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வல்லாரைக்கீரையில் லேசான கசப்பு தன்மை இருக்குங்க. அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறணுங்க. இப்போது இதோட தேவையான அளவு கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வெறும் வல்லாரைக்கீரை மட்டும் சேர்த்தோம்னா கசப்பாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சிரமப்படுவாங்க. அதனால் இதோட மல்லித்தலை சேர்த்துக்கிட்டோம்னா இந்த சட்னி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது மல்லித்தலையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வல்லாரைக்கீரையை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஞாபக சக்திக்கு ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. இது குழந்தைங்க சாப்பிடும்போது இன்னும் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. இது டெய்லியும் கூட கொடுக்கலாங்க. இப்போது ஒரு 4 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம புளிப்பு தன்மைக்கு இது புளி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. அதனால் இந்த தக்காளியோட புளிப்பே இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் தக்காளி மட்டும் சேர்த்தா போதுங்க. இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வேக விடலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் அஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவல் இதோட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் இந்த சட்னிக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இதோட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கிட்டு அடுப்பு அமர்த்திட்டு ஆற விட்டுலாங்க. இப்போது கவுனி அரிசி இட்லிக்கு அடுப்பில் தண்ணி வச்சுக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிக்கட்டுங்க. எப்பயுமே இட்லி ஊற்றும்போது நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஊற்றினோம்னா இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. நம்ம இட்லி தண்ணி கொதி வராமல் ஊற்றும்போது என்ன ஆகுனா இட்லி கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடுங்க. குறிப்பாக இந்த கவுனி அரிசி இட்லிக்கு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுத்தாங்க இட்லி மாவு ஊற்றி வைக்கணும். இப்போ நம்ம இட்லி மாவு தட்டில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு அருமையான கவுனி அரிசி இட்லி ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மல் இட்லி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்குங்க. கவுனி அரிசியில் நிறைய சத்து அடங்கியிருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வல்லாரைக்கீரை சட்னி அரைக்கிறதுக்கு பொருளெல்லாம் நல்லா ஆற வச்சாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அரைச்சி எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த வல்லாரைக்கீரை சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தும் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதும் நம்ம வல்லாரைக்கீரை சட்னியோடு சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்மளுக்கு சூப்பரான சுவையான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது நம்ம கருப்பு கவுனி அரிசி இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இது செம்ம சாஃப்டாக இருக்குங்க. தொட்டு பார்த்தாவே நல்லா தெரியும். நல்லா பஞ்சு போல் இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி இட்லி நீங்கள் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசி இட்லியும் வல்லாரைக்கீரை சட்னியும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஆவி பறக்க சுட சுட கருப்பு கவுனி அரிசி இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இது தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க.
இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கருப்பு கவுனி அரிசி இட்லியை பற்றி சொல்லணுன்னாங்க. கருப்பு கவுனி அரிசி வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த அரிசியை வந்து புட்டாக செஞ்சு சாப்பிட்லாம், தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம், இட்லியாக செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் சூடாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தாங்க அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.